நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கைகளுக்கு அமைய கிழக்கு மாகாணமே வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நிலவி வரும் வறட்சியினால் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 55,138 குடும்பங்களைச் சேர்ந்த 1,95,986 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது. அம்பாறை மாவட்டமே வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 27,929 குடும்பங்களைச் சேர்ந்த 1,03,668 பேர் வறட்சியினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 20,400 குடும்பங்களைச் சேர்ந்த 65,502 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6,809 குடும்பங்களைச் சேர்ந்த 26,816 பேர் திருகோணமலை மாவட்டத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள கடும் வெப்பத்துடன் கூடிய வானிலையினால் இந்த பகுதிகளில் நீருக்கான பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. வீடுகளுக்குள் கூட இருக்க முடியாத ஒரு வெப்பமான நிலைகளை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. உஷ்ண காத்து வீசக்கூடிய சந்தர்ப்பங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கொடுமையான ஒரு இயற்கை அனர்த்தமாகவே நாங்கள் கருதுகின்றோம். அத்துடன் வேளாண்மை நடவடிக்கைகளும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலையை எதிர்கொண்டுள்ளனர். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் இன்றும் சில பகுதிகளுக்கு சென்றிருந்தார்கள். மாவட்டத்தின் காக்காச்சி வட்டை, பலாச்சோலை, ஆணைக்கட்டியாவளி, மாவடி முன்மாறி, பட்டிப்பளை மற்றும் வெள்ளாவளி ஆகிய பகுதிகளுக்கு நாம் விஜயம் செய்திருந்தோம். வறட்சியினால் வாய்க்கால்கள், குளங்கள் மற்றும் கிணறுகள் வற்றிப்போன காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. அத்துடன் வேளாண்மை நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாதுள்ளமையால் அவை கருகியுள்ளதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இதப்போல் ஒரு வறட்சியை நான் கண்டதில்லை. இந்த வயதுக்கு இந்த வறட்சியால எங்களோட வயல் நிலம் எல்லாம் நீர்நிலை எல்லாம் மோசமா போயிட்டு அதில் வேளாண் செய்ய நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்தாங்க. எங்களுக்கு பெரிய கஷ்டமாரி தொழில் இல்லை. இந்த குளமெல்லாம் பத்தி போயிட்டு எங்களுக்கு தொழிற்சி மீன் பிடிச்சித்தான் சாப்பிட்றோம். நாங்கள் என்ன செய்யறோம் உடம்பு செய்யறோம் தெரியாம திட்டம். நீர் இன்மையால் மக்கள் வயல் நிலங்கள் மாத்திரமின்றி கால்நடைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. குடிப்பதற்கு கூட நீரின்றி அல்லலரும் தமக்கு நீரை பெற்றுக்கொள்ள வாய்க்காலை எனும் திறந்து விடுமாறு மக்கள் கோரிக்கை விடுகின்றனர். நவரியில தண்ணி வந்தாங்களுக்கு வாய்க்கால் தண்ணி வரும், தண்ணி இல்லை, எங்களுக்கு குடி தண்ணி இல்லை. மக்கள் மாடு, ஆடு, கோழி எல்லாம் இந்த வாய்க்கால் தண்ணி குடிக்கிற தண்ணி. இங்க தண்ணி இல்லை எங்களுக்கு. பிரதேச வேலை சொல்றாங்க தண்ணி வருது. இங்க தண்ணி தாங்கி வந்த மாதிரி இல்ல, மக்களுக்கு கொடுத்த மாதிரி இல்ல. வாய்க்கால் தண்ணி கூட திறக்காங்கல்ல, வாய்க்கால தண்ணி திறந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா வாய்க்கால தண்ணி திறக்கிறாங்கல்ல. எஞ்சியுள்ள வேளாண்மையை ஏனும் பாதுகாத்துக் கொள்வதற்கான நீரினை விநியோகிக்க வேண்டும் என்பதே கடந்த சில நாட்களாக வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாகும். வருமானம் என்னத்தால நாங்க தண்ணி இருந்தா தான் செய்யலாம், தண்ணி இருந்தா தான் தொழில் செய்யலாம். இப்ப அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களுக்கு வறட்சி சரியா நஷ்டம், வேற ஒன்றும் செய்யலாது. தண்ணி இல்லாம என்ன செய்யலும். பாக்கியாலையும் தண்ணி இல்லை, இதுவரையும் தண்ணி இல்லை. கிணறுலாம் மத்தி வைது அடிவாய் போட்டு தராங்க, அதுவும் போட்டு தராங்கல்ல. ஒரு விதமான இதுகளும் இல்லை. இயற்கையின் திடீர் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களுக்கான நிவாரணங்களை துரித கதியில் வழங்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமையாகும்.